கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுமைகள் புரியும் வீரக்குறிச்சி புனித அந்தோணியாருடைய திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். பொது காலத்தின் 4வது வாரம் சனிக்கிழமை இன்றைய நாளில் நான் உங்களோடு சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 30 34 வரை உள்ள இறைவசனங்கள். பிரியமானவர்களே, கடவுள் நம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே செய்யக்கூடியவர். நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாகவே செய்யக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை மிக்க கடவுளாக இருக்கிறார். அதற்கு உதாரணம் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாசகம். அரசர்கள் புத்தகம் 1வது அரசர்கள் 3வது அதிகாரம் 4-13 வரை உள்ள இறைவசனம். இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டு இருக்கின்றோம். இந்த சாலமோன் அரசர் கடவுளிடத்திலே வரம் கேட்கின்றார். கடவுளே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கின்ற பொழுது, கடவுள் எதிர்பார்த்தது இவன் செல்வ செழிப்பையும் நாட்டினுடைய வளர்ச்சியையும் எதிரிகளுடைய சாவையும் தான் விரும்புவான் என்று எண்ணிக்கொண்டிருந்த கடவுள் இந்த சாலமோனுடைய அந்த பதிலை கேட்டு பூரிப்படைகிறார். ஆற்றல் மிக்க அதிசயமிக்க கடவுளிடமிருந்து இவர் கேட்பது என்னவென்றால், என்னுடைய மக்களை சரியாக வழிநடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றார். அந்த கடவுள் அவர் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே செய்யக்கூடியவர். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய அந்த சாலமோன் அரசர் கேட்டது கடவுளிடத்தில் ஞானத்தை கொடுங்கள் இந்த மக்களை வழிநடத்துவதற்கு. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் கேட்ட அந்த ஞானத்தை மட்டுமல்ல, அந்த பகுத்தறிவு நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று சொன்னவர், நீர் கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன், ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் என்று சொல்லுகிறான். நீ கேட்டதையும் கொடுக்கிறேன், கேட்டதற்கு மேலையும் கொடுக்கிறேன், என்ன மேலையும் புகழையும் செல்வத்தையும் உனக்கு தருவேன். உன்னை போல ஒரு அரசன் இந்த உலகத்தில் இருப்பது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு உயரிய அரசனாக உன்னை மாற்றுவேன் என்று பேரும் புகழும் செல்வத்தையும் ஆண்டவர் கடவுள் சேர்த்து கொடுக்கிறார். சாலமோன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுக்கிறது தான் கடவுளுடைய பேரன்பு, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வல்லமை என்று நாம் பார்க்கின்றோம். இதே செயலை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலுமே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வது, அந்த சீடர்கள் எதிர்பார்த்ததை விட மேலான செயல்களை செய்கிறார். தன்னோடு இருப்பதற்கும் அனுப்பப்படுவதற்கும் என்று சொல்லி அழைத்து ஆண்டவர் இந்த பணிக்கென, இறை பணிக்கென அபிஷேகம் செய்து இந்த சீடர்களை அனுப்புகின்றார். அந்த சீடர்கள் தங்களுடைய அனுபவத்தை ஆர்வத்தோடு ஆர்ப்பரிப்போடு இயேசுவிடத்திலே திரும்ப அவரிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு, நீங்கள் சென்று ஓய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள். அவர்கள் எதிர்பார்த்தது, ஆண்டவர் இயேசு நான் இதை செய்தேன் கடவுளே, இதை செய்தேன் ஆண்டவரே, இதை செய்தேன், நான் இதை செய்கின்ற பொழுது மக்கள் என்னை பாராட்டினார்கள், எனக்கு வல்லமை நிறைய வெளிப்பட்டது, எல்லாம் உம்முடைய செயல் என்று பகிர்ந்து கொள்வதற்காக வருகின்ற பொழுது இயேசு அவர்களுடைய தேவையை அறிந்து கொள்கிறார். உங்களுக்கு இப்பொழுது தேவை ஓய்வு, உணவருந்துவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை. எனக்கு தெரியும் உங்களுடைய செயல்கள், மக்கள் உங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள், உங்களுடைய நற்செயல்களை கண்டு உங்கள் பின் வந்து கொண்டே இருந்திருப்பார்கள், உங்களுக்கு அதிகமான வேலை பளு இருந்திருக்கும், உங்களுக்கு இப்பொழுது தேவை ஓய்வு என்பதை அந்த ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்ளுகின்றார். எனவே தான் பாலைவனத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார். தங்களுடைய சீடர்களை தன்னால் அழைக்கப்பட்ட அந்த சீடர்களை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது இறை வசனத்திலே பார்க்கின்றோம். தனது பணிக்காக அழைத்த இறைவன் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். நான் இருக்கிறேன், உன்னாக்கு முன்பும் பின்னும் பாதுகாவமும் அரணும் கோட்டையும் கேடயமுமாக நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மை வழிநடத்துகின்றார், தன்னுடைய சீடர்களை வழிநடத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த நகர்களிலிருந்தும் கால்நடையாக கூட்டமாக ஓடி அங்குமிங்கும் அங்கு சேர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மக்கள் இயேசுவை தேடினார்கள். இயேசுவோடு இணைந்து பணியாற்றி இந்த சீடர்களை தேடுகிறார்கள்.
ஏன் தேடுகிறார்கள்? அவர்கள் நன்மைத்தனங்களை கண்டு கொண்டார்கள். அவர்கள் இந்த மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆண்டவர் இயேசு எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக மட்டும் இயேசு வரவில்லை. அல்லது இந்த சீடர்களை, இந்த 12 திருத்துதர்களோடு அவர் தன்னுடைய பணியை முடித்து கொள்ளவில்லை. அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இறை பணியை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். இதுதான் இயேசுவினுடைய செயல், இயேசுவினுடைய காரியம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, பல வேளைகளில் நாம் துவண்டு விடுகிறோம். எனக்கு கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், என்னை கண்டுகொள்ளவில்லை, அவர் என்னை பார்க்கவே இல்லை என்று சொல்லி கடவுளை நாம் அதிகம் நேரம் தொந்தரவு செய்கின்றோம். ஆனால் கடவுள் நாம் எதிர்பார்ப்பதை விட மேலாக நம்மை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார். அதனால்தான் பேதுரு அழகாக சொல்ல, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று. கடவுள் நம்மை கண்ணும் கருத்துமாக, கண்ணின் கருவிழி போல காக்கக்கூடியவர். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அதிகமான ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடியவர் என்பதை உணர்ந்து நம்பிக்கையை என்றும் தளர விடாமல் தொடர்ந்து இறைவனோடு பயணிக்கின்ற பொழுது அந்த இறைவன் எப்படி இந்த திருத்தூதர்களை, சீடர்களை ஓய்விடுங்கள் என்று பத்திரமாக பார்த்து கொண்டாரோ, அதே போல் நம்மையும் இறைவன் அவருடைய சீடர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் இன்றைய சூழலில் இவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நாளில் இறைவனோடு இணைந்திருப்போம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.